அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, பகுதி பாட்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதை சொல்லி, இயேசு யார், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் வந்தார் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகமானபடியால் இந்த பாவத்தை போக்கவும் அவருடைய சுத்தமான ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலை தரவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நல்கப்பட்டு, வாயினால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டி, கைகளாலும் கால்களாலும் ஆணைகள் கழுவப்பட்டு தன் ஜீவனை சிலுவையில் விட்டார். பிரியமானவர்களே, தன் பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினால் இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைத்தது. பிரியமானவர்களே, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்றால் ஒரு மனிதனுடைய பாவங்களை ஒரு மனிதன் மன்னிக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும், தான தர்மம் பண்ணாலும், அன்னதானம் பண்ணாலும், காடு மதம் மேடு இறங்கினாலும் ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு மனிதன் மன்னிக்கவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த பூமியிலே பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தின ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற்று கரையேறியோடு வானத்திலிருந்து தேவாவை வெண்புறாமல் தம் இறங்கின் மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. பிரியமானவர்களே, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் என்று சொன்னார்.